ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சமீர் அண்ட் வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆகஸ்ட் 15 நாளைக்கு தான் அந்த நாள். நாளைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சில பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதுல்ல, அந்த போரை பற்றி சில பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதில் நிறைய திருப்பங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிற போகிற மாதிரி இப்போ நியூஸ் வெளில வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நாளைக்கு நடக்க போகிற உலகமே இப்போ ஃபுல்லாக உற்று நோக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்க போகிற போர்னால நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 50% அமெரிக்கா ஒரு டேக்ஸ் போட்டிருக்கு. அந்த டேக்ஸ்க்கு நீங்கலாம். அதுக்கப்புறம் உக்ரைன் அமெரிக்கா பிரச்சனைகளை தீரலாம். அதுமாரி நிறையா விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயங்கள் மாதிரி நடக்க போகுது. உலகத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இப்போ ஒன்று இந்த மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. இந்தியாவை இப்போ ரீசெண்டாக இந்த மீட்டிங் நடக்க போகிறனால ரஷ்யா உக்ரைனுக்குள்ள எவ்வளோ அதிகமாக நம்ம போக முடியுமோ அவ்வளோ தூரம் உள்ளே போய்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ளார அளவுக்கு அதிகமாக உள்ளார போந்துட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உள்ளார போகவே முடியாமல் ஸ்டக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த போர் பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவனையும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளோ இடத்த கைப்பற்ற முடியுமோ அவ்வளோ இடத்த கைப்பற்றோன்னு சொல்லிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட எதிர்த்து உக்ரைனால அதுகிட்ட போராட முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்ட்ரிகள் தான் அதிகமான ஆயுத பொருட்களை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த போர் நடக்க போகிறனால அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு எல்லா ஆயுதத்தையும். எதுக்குன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்னங்கிறத முடிவெடுத்து அதுக்கப்புறம் நம்ம நிறைய ராணுவ பொருட்களை கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால உக்ரைனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே இடத்த கைப்பற்றி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவு என்னங்கிறது தெரியும். ரஷ்யா கைப்பற்றின இடத்த வரையும் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இதில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள மக்கள்கிட்ட ஓட்டு நட வச்சு பார்ப்போம். அவங்க எந்த சைடு போகிறான்னு விரும்புகிறாங்களோ அந்த சைடு போய்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப்பே இப்போதைக்கு ஆயுதம் கொடுக்க நிப்பாட்டாரு. ரஷ்யாவுக்கு சில விஷயங்களை சாதகமாக அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட சில ஹெல்ப்புகளை கேட்குறாங்க, சில உதவிகளை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச போகிறாங்க. இடையில நம்ம ஏதாச்சும் சொல்லி இப்போ இந்த பிரச்சனைகள் பெருசாகிடக்கூடாது, அதனால் எங்களால் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய நாட்டில் சில நாடுகள் சொல்லியிருக்கு. சில நாடுகள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாங்கன்னா, இதுமாரி உக்ரைன் தான் நாங்கள் சப்போர்ட்டு, உக்ரைன் தான் நீங்கள் சாதகமான தீர்ப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில நாடுகள்லாம் பேசியிருக்கு. ஆனால் உக்ரைனுக்கு அதிகமான சப்ளை பண்ணது ஐரோப்பிய நாடுகள் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனை அடுத்து அழைச்சிட்டாங்கன்னா அடுத்து ஐரோப்பிய நாடுகளாக தான் அப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் எச்சரிக்கை செஞ்சிருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயந்துக்கிட்டு மாரி ரஷ்யா இப்போ உக்ரைன் அழைச்சிருக்காங்க, அடுத்தது ஐரோப்பா தான் அழிப்பாங்க அப்படிங்கிறனால ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து உக்ரைனுக்கு அதிகமான ராணுவ பொருட்களை கொடுத்துருக்கு. ரெண்டாவதாக அமெரிக்கா ராணுவ பொருட்கள் அதிகமாக கொடுத்துருக்கு. இப்போதைக்கு அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது காரணம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால. அதை சாதகமாக வச்சுக்கிட்டு ரஷ்யா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள இறங்குமோ அவ்வளோ தூரம் இறங்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தை இந்த பேச்சுவார்த்தை முடியறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சில ஆயுதங்களை, சில உற்பத்திகளை அதிகமாக்கி இருக்கு. இது எதுக்காக என்னன்னு தெரியல. இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துட்டுனா அப்படியே ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உடனே அடுத்த தாக்குதலை ரஷ்யா ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ராணுவ பொருட்களை தயாரிக்கிறத வேகத்தை அதிகரிச்சிருக்கு ரஷ்யா. அது பத்தாததுக்கு
நார்த் கொரியாவிலேருந்து நிறையா பொருட்கள் ஆயுத பொருட்களை வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவில் வந்து இறக்குமதி ஆகிட்டு இருக்கு, அங்கேருந்து ஏற்றுமதி ஆகி இங்கே ரஷ்யாவில் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு நிறைய ராணுவ பொருட்களை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. இது வந்து என்னங்கிறத வந்து இந்த பேச்சுவார்த்தையில் தான் வந்து இந்த போர் நடக்குமா, முடியுமா, உக்ரைன் அழியுமா பழைக்குமா அப்படிங்கிற முடிவு வந்து தெரிய வரும். இன்னுமே என்ன நினைச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கணும், அப்போதான் வந்து உலகத்தில் வந்து போட்ட நிறையா வரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாகும். சைனா மேலே கிட்டத்தட்ட 130% வரி கிட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இப்போ 50% கிட்ட வரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறையா பிரச்சனை வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற பிரச்சனை, அப்புறம் ரஷ்யாவுக்கு வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற பிரச்சனை, இது போன்ற அத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் நடக்கிற பிரச்சனை தான். ஆனால் இந்த உலகமே என்ன நினச்சிட்டு இருக்கு, இந்த போர் நின்றுச்சுன்னா நிறைய பேருக்கு நன்மை, நிறைய பேருக்கு நல்லது, அதுதான் உண்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து இது நிற்கிறதுல வந்து உக்ரைனுக்கு வந்து இது கிடையாது போல இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்கு, இதுமாரி ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி பிடிச்ச இடங்களையுமே விட்டு கொடுங்க, இந்த இப்போ 10 கிலோமீட்டர் பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் முன்னாடி பிடிச்ச இடம். அது இல்லாமல் 2014 ஒரு போர் நடந்துச்சான். அந்த போரில் வந்து ரஷ்யா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து உக்ரைனில் உள்ள இடத்த வந்து கைப்பற்றி வச்சிருக்கு, அந்த இடத்தையுமே நீங்கள் விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து எப்படி இந்த ஒரு உக்ரைன் பேசுறது வந்து என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட வந்து கோவத்தை வந்து இன்னும் அதிகமாக்குது, இந்த பிரச்சனைகளை வந்து இன்னும் தூண்டுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உக்ரைன் வந்து ரொம்ப சின்ன நாடு, அது வந்து ரொம்ப பணிஞ்சு போகலாம் ஆக்சுவலாக. ஆனால் வந்து நான் அப்படி போகாமல் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஒன்றும் கிடையாது அது இந்த நாடு வந்து. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா கம்பேர் பண்ணும்போது உக்ரைனுங்கிறது ரொம்ப சின்ன நாடு தான். ஆனால் மற்ற நாடுகளை வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு சப்போர்ட்டில் தான் அவ்வளோ விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. மீட்டிங்கில் நானே கலந்துக்கல, இப்போ எதுக்கு இந்த மீட்டிங் நடக்கணும், இந்த மீட்டிங்கை வந்து நிறுத்துங்க, இந்தமாரி ரஷ்யா வந்து இதுமாரி அமெரிக்காவோட பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நேட்டோவில் தான் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ரஷ்யாவுக்கு எதிரான விஷயத்த நிறைய விஷயத்த மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்குது உக்ரைனு. இது வந்து உக்ரைனுக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஆனால் ரஷ்யா வந்து ரொம்ப நினச்சிச்சின்னா ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே அழிச்சிடும். அது இந்த ரஷ்யா வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் இந்த போர் நடத்திக்கிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் பேச வந்த தலைவி தான் ஆக்சுவலாக. நாளைக்கு ஆகஸ்ட் 15 நாளைக்கு என்ன நடக்க போகுது பேச்சுவார்த்தைங்கிறது வந்து நாளைக்கு வீடியோவில் நான் உங்களை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye, see you. I am your Samidin. Thank you for watching.